வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிரப்பி ஆளுகை செய்திடும். ஆம், தூய ஆவியே எழுந்தருளி வாரும். இதோ நாம் இன்று 3/6/24 இருக்கிறோம். என் இனிய அன்புள்ளங்களே, எப்பொழுதும் ஆவியானவர் நமக்குள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 24 4 5 6. கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடம் இருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. நீதிமொழிகள் 12 1 2 3. அறிவை விரும்புவோர் கண்டித்து திருத்தப்படுவதை விரும்புவர். கண்டிக்கப்படுவதை வெறுப்போர் அவற்றில் அறிவில்லாத விலங்குகள் ஆவர். நல்லார் ஆண்டவரது கருணை பெறுவர். தீய சூழ்ச்சி செய்வோரை அவர் கண்டிப்பார். பொல்லாங்கு செய்து எவரும் நிலைத்ததில்லை. நேர்மையாளரின் வேரை அசைக்க முடியாது. இன்றைய வாசகம் திருத்தூதர் பேதுரு 2 1 1 7. இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார். இன்றைய தூய நற்செய்தி மார்க் 12 1 12. அன்பு மகனை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்துக்கு வெளியே எறிந்து விட்டார்கள். கடைசி ஆண்டவர், யாரை நான் அனுப்புவேன், யாரைத்தான் நம்புவதோ என்று இதோ பிதா தன் மகனையே நமக்காக கையளித்தார். பாருங்கள், இன்றைக்கு நம்ம இந்த பச்சை வசனத்தில் ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சமான வசனம் இது. நம்ம பொய் தெய்வங்களை நோக்கி தம் கைகளை உயர்த்தாதவர். ஆண்டவருக்கு பிடிக்காத இதெல்லாம். அதேபோல் அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யார்? யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. நம்ம இத்தனை நம்ம ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கடவுள்கிட்ட நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஆண்டவர் நம்மளோடு இருப்பார். அதே போல் இன்றைக்கி கண்டிக்கப்படுவதை யார் வெறுக்கிறாங்கன்னா நம்மளுக்கே தெரியும். சின்ன பசங்களுக்கு இப்போ கண்டிப்பு பிடிக்காது, நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணால் பிடிக்காது, ஏன் பெரியவங்களுக்கே கூட பிடிக்காது நம்ம கண்டிச்சா. அதுபோல் இவங்க என்ன கரெக்டா, இவங்க என்ன அப்படியா, இப்படி தான் நம்மளை திருப்பி பேசுவாங்க. அதனால் கண்டிக்கப்படுவது யாராக இருந்தாலும் கண்டிப்பு நல்லது. பாருங்க, அதான் பேதுரு சொல்கிறாரு, கடவுள் நமக்கு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை அளித்துள்ளார். ஆகையால் நாம் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நல்ல குணமும் நற்பண்போடு அறிவோடு தன்னடக்கத்தோடு மன உறுதியோடு இறைப்பற்றோடு சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள். இதில் ஏதாச்சும் ஒன்று நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பெரிய ஆளுங்க. நம்மக்கிட்ட இதில் எதுவுமே ஒன்று கூட இருக்காது. நற்பண்பு, அறிவு, தன்னடக்கம், மன உறுதி, இறைப்பற்று, சகோதர நேயம், அன்பு, இதெல்லாம் நம்ம ஆர்வத்தோடு முயற்சி செய்யணுமா. நீ அன்பு காட்டினா நான் அன்பு காட்டுறேன், நீ பேசுனா நான் பேசுகிறேன். அந்த மன உறுதின்றது நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. தன்னடக்கம் அது இருக்கா என்னன்னு தெரியல. அறிவு நம்ம இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவோம், அவ்வளோதான். நற்பண்பு நம்மக்கிட்ட இருக்கா என்னன்னு தெரியாது. கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டடத்தின் மூளைக்கல்ல ஆயிற்று. மார்க் நற்செய்தியில் பாருங்கள், ஆண்டவரால் நிகழ்ந்துள்ள இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. தங்களை பற்றியே கூறினார் என்று யூதர்கள் நினச்சி அவர் பிடிக்க பார்க்குறாங்க. ஏசா அந்த இடத்துலேருந்து நழுவி போயிடுறாரு. இன்றைய புனிதர் பாருங்கள், லுவாங்கா சார்லஸ் என்ற ஒரு ஆப்ரிக்கன் யூத் செயின்ட் பேட்ரன். யூத்துங்களுக்கு பேட்ரன் அவர் வந்துட்டு நிறைய கஷ்ட நஷ்டத்துங்களை சுடப்பட்டு அடிக்கப்பட்டு அறியப்பட்டு இப்படி தான் நிறைய புனிதர்கள். இன்னைக்கு கேட்குறாங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பெற்றுட்டீங்களான்னு. அப்போ இவங்களுக்கு அந்நிய பாஷை வராதா? இவங்கெல்லாம் எத்தனை புனிதர்கள் இன்றைக்கி நமக்காக அடி உத கல்லில் எல்லாம் பட்டு இந்த புனிதத்துவத்தை கிறிஸ்துவத்தை காப்பாற்றி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இவங்களெல்லாம் நம்ம கடவுளாக வணங்கலை, இவங்கள நம்ம ரோல் மாடலாக எடுத்து நம்ம நடத்துகிறோம்.
ஆனால் இவங்க தப்பாக புரிஞ்சுன்னு மற்றவங்க நம்மளை என்ன கேட்குறாங்க, நீங்கள் எல்லா செயின்ட்டுங்களையும் கடவுளா, நம்ம செயின்ட்டுங்களே கடவுளான்னு நினைக்கல. அவங்களுக்கு அதை புரிய வைக்கணுன்னா நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த நற்பண்போடும் அறிவோடும் தன்னடக்கத்தோடும் மன உறுதியோடும் இறைப்பற்றோடும் சகோதர நேயத்தோடும் அன்பும் கொண்டு நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நம்மளை யாரும் கேள்வி கேட்க முடியாது. என் அன்புள்ளங்களே, இதோ நாம் மன உறுதியோடும் நம்பிக்கையோடும் இறைவனின் கைப்பிடிப்போம். அன்னையின் வழிகாட்டுதலின்படி நாம் இயேசுவின் பின் தொடர்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.